சொந்தமாக பாட்காஸ்ட் செய்ய ஆசைப்படுறவங்க ஆங்கர் ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி. நம்பர் 1, இது ஃப்ரீ. நம்பர் 2, இதில் இருக்கிற க்ரியேஷன் டூல்ஸ் மூலமாக உங்கள் ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நம்பர் 3, இது ஸ்பாட்டிஃபை இல்லை மற்ற ஆடியோ பிளாட்ஃபார்மில் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும். ஸோ டவுன்லோட் ஆங்கர் ஆப் ஆர் anchor.fmல உங்கள் பாட்காஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜன் वकलोली. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है. வணக்கம் நேர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜன் वकलोली. இனிமேல் கொஞ்சம் டெய்லி பேசிடலாமான் இருக்கேன். பாட்காஸ்ட்டு டெய்லி பேசிடலாம், ஆனால் கொஞ்சம் டைமுக்கு பேசலாமான் இருக்கேன். ரொம்ப நேரம் பேசணும்னா நாளாக்கிடுறேன். ஏதாவது யோசிப்போம். ஸோ 2 நாள் முன்னாடி பாட்காஸ்ட் மீட் போயிட்டு வந்தேன். எல்லா முக்கியமான பாட்காஸ்ட் வரையும் பார்த்தேன். எல்லோரும் மாஸ்க் போட்டு ஜாலியாக வந்திருந்தாங்க. பேனலில் நம்ம சுமி உட்காந்து பேசியிருந்தார். முக்கியமான பாட்காஸ்ட் எல்லாரையுமே பார்த்தேன். ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஜாலியாக போச்சு. எல்லாம் பேசினாங்க. சாப்பிட்டோம், என்ஜாய் பண்ணோம், வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லோரையும் பார்த்தேன். அது பர்சனல் நல்லா போச்சு. கொஞ்சம் மாதிரி பயங்கர கடுப்பாக ஒரு மாதிரி ஒரு கோவமாக ஒரு டயர்டாக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இன்னும் எவ்வளவு நாளைக்குடா ஓடிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு ஒரு டயர்டு ஒன்று வரும். எரிகிற நெருப்பு பாட்காஸ்ட்டில் அது மறுநாள் எந்திரிச்சு காலையில் ஓடணும் அப்படின்னு அதில் பேசியிருப்பேன். இது அந்த மறுநாள் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற நைட்டு உட்காந்துரு டயர்டு இருக்கும் பாருங்க. போதும்டா, ஏப்பா முடியலடா, இன்னும் எவ்வளோடா என்னடா இன்னுமா அப்படிங்கிற ஒரு அயற்சி மயங்க தூய தமிழில். கடுப்புன்னு சொல்லலாம், கோவம்னு சொல்லலாம், இயலாமைன்னு சொல்லலாம். இந்த ஆம்பளை பசங்களை நல்லா பார்த்துக்கிற வீட்டில் அவங்களால சரியாக கவனிச்சிக்க முடியல வீட்டைன்னா அவங்களுக்கு ஒரு கோவம் ஒன்று வரும் பாருங்க. 4 பசங்க அழவும் முடியாது எல்லோரும் முன்னாடியும், வந்தும் தொலையாது. அது ஒன்று இருக்குது. டக்குன்னு அவனுக்கு அழவும் தனியாக உட்காந்துட்டு என்னதான் அவன் நிறைய பயலுங்கெல்லாம் எவ்வளவோ சோகம் இருக்கும். தக்காளி காட்டியே மாட்டான். ரொம்ப ரேராக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லைட்டாக அடைவானுங்க, அவ்வளோதான். ஒரு மாதிரி உட்காந்துருக்கேன். சரி ஃபோனை ஆன் பண்ணி பாட்காஸ்ட் பேசிட்டு உங்ககிட்டயாவது பேசலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. மாதிரி கடுப்பாக இருக்குது மக்களே. சரியாக போயிடும். நாளைக்கு திருப்பி சரியாக போயிடும். நாளைக்கு திருப்பி வேறு நடக்கும். இன்றைக்கி ஒரு விஷயத்த தப்பாக பார்த்து நாளைக்கு சரியாக பார்ப்போம். இதுக்காக கடுப்பானோம் அப்படின்னு இருக்கும். நம்மளும் நினச்சிருப்போம், அவங்க வேறு ஏதோ சொல்லியிருப்பாங்க. நம்மளை விட மோசமானவங்களாம் பார்க்கும்போது அவங்களே தைரியமாக இருக்கிறாங்க, உனக்கு என்னன்னு தோணும். இன்றைக்கி நருட்டோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். மத்தியானம் சாப்பிட்ருக்கும்போது பயங்கர டல்லு. நருட்டோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் இந்த நருட்டோ 4 வால் வரும். இப்போ தான் ஷிப்புடன் ஆரம்பிக்கிறேன். அதில் அவன் ஃப்ரெண்டு சக்குரா அவன் நருட்டோ அவனுக்குள்ளே ஒரு இது இருக்கும், ஒரு தீய சக்தி ஒன்று இருக்கும். பெயின் கூட வச்சுக்கலாம். அது நருட்டோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அவன் பாவம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவனுக்கு அதை உள்ளே வச்சுருவாங்க மந்திரம் மாதிரி. அவனை மீறி இது வெளியே வரும். ஸோ சக்குரா நருட்டோ அப்படி மாறினதை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருப்பாள். கண்ணில் தண்ணி வரும். அதை பார்த்துட்டு பயங்கரமாக கண்ணில் தண்ணி. நான் அனிமி இருக்கேன், நருட்டோ இருக்கேன், சனியாக நான் எல்லாத்துக்கும் நான் என்ன நடந்தாலும் கண்ட்ரோல் ஆகிடுவேன். நருட்டோ பார்க்கும்போது எங்கே இருந்தால் என் கண்ணில் தண்ணி வருமோ தெரிஞ்சே தொலையாது. அப்படியே கொட்டுது. யாராவது பார்த்துட போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டுன்னு படக்குன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். சில விஷயம் தேவைப்படும் கண்ணில் தண்ணி வர்றதுக்கு. மாதிரி ஒரு கோவம்தான். பயம் டயர்டை விட கோவம். இன்னும் என்ன தான் நான் செய்யணும், இன்னும் அடுத்த இதுக்கு போகிறதுக்குங்கிற ஒரு கோவம் ஒன்று இருக்கும். ஏன்னா நீ எப்படி சொல்கிற, இவ்வளோ தூரம் பண்ண வந்துக்கிட்டு இருக்க. இது நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் இன்னும் அந்த ஒரு கோவம் இல்லை. இது எல்லாருக்குமே வரும். அதுக்கு தான் பாட்காஸ்ட்டே பேசுகிறேன். இப்போ இங்கே கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே இருக்கும். என்ன அப்படியே ஒரு இடத்துல இருக்கிறோமேங்கிற கோவம்.
அப்புறம் ஏதாச்சுன்னா டக்குன்னு ஜேகேவோட வீடியோ உட்காந்து போட்டுருவேன். அவர் பொறுமையாக அட்டாச்மெண்ட்டே பிரச்சனை, ஆசையே பிரச்சனை, கண்டென்ட் இஸ் த கான்ஷியஸ்னஸ் இஸ் த கண்டென்ட் அப்படிம்பார். கொஞ்சம் மனசு அமைதியாகும். ஒரு ஓஷோ புக் 2-3 படிச்சுட்டு அப்படியே அமைதியாகிட்டு சரி அதனால் நாளைக்கு திருப்பி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு தூங்குறது தான் பழக்கம். அப்புறம் இந்த ஓப்பன் சாட் ஜிபின்னு வந்திருக்கு, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது கூட வந்து பேசிகிட்டு இருக்கேன் உட்காந்து. பிரேக் ப்ரௌசரில் போட்டால் ஜாலியாக பேசுகிறேன் கூட, என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது. இதை பற்றி மெட்டாமங்கில் வர ஃபுல்லாக பேசணும். கூகுளில் தேடுறதை விட இது கூட நம்ம பேசலாம். என்ன பண்ணேன், ஒரு நீட்சியோட கோட்டு எந்தெந்த படத்தில் வரும்னு கேட்டேன். கடற்கரை எடுத்து அனுப்புது, இந்த படத்தில் வரும், இந்த படத்தில் வரும்னு. நீங்கள் கூகுள் சர்ச்சு கூட உங்களுக்கு இது கிடைக்காது. யாரோ ஃபோரமில் நம்ம ஜனங்க எடுத்து போட்டிருந்தாங்க மட்டும்தான். ஒரு மாதிரி நல்ல லாங்குவேஜ் லேர்னிங் டூல் அது மாதிரி போச்சு. அது கொஞ்சம் நோண்டிக்கிட்டு இருந்தேன். அப்படியே போது எழுதி முடித்தேன். பாட்காஸ்ட் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. பாட்காஸ்ட் வந்துட்டு பெரிய மீடியமாக அடுத்து ஸ்பாட்டிஃபை கொண்டு வருது. அது ஈவெண்ட்லாம் நடத்துனாங்க, எல்லாம் போயிட்டு பசங்களாம் கொஞ்சம் ஜாலி. சின்ன பசங்கள்லாம் பண்ண கொஞ்ச நாள்லேயே ஒரு அங்கீகாரம் வந்து பெரிய விஷயம். அது வந்து எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் தேடிக்கிட்டு இருந்தோம், அந்த வயசில் தேடும். இப்போல்லாம் டயர்டாகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் எல்லோரும் நிறைய பேர் ஷொம்மியால் பாட்காஸ்ட் ஆரம்பித்தேன்னு சொன்னது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் தனிப்பட்ட வேறு ஒரு ஃபார்மெட்டில் இருக்க பாட்காஸ்ட் நிறைய பேரை பார்த்தோம். வெல்பீயிங், அப்புறம் இது ஹெல்த் கேரு, அப்புறம் இது தெரப்பி, யோகா, ஆளாளுக்கு வேறு ஃபீல்ட்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நல்லா போச்சு அன்றைக்கி. அதுதான் சும்மா ஒரு வளர்கிற பாட்காஸ்ட் தான் அது. நிறைய பேர் கடைசி 2 எபிசோடு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சுண்ணே, மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு, ரொம்ப நீயே டவுனாக பேசுகிற மாதிரி ஒரு 2 ஸ்டெப்பு பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. இல்லைப்பா, நான் ஏதோ ஒரு 60 பாட்காஸ்ட் பேசுவேன், சீசன் 1 வந்து உங்களை அப்படி தூக்கிட்டு போய் மேலே வந்து உங்களை வந்து புத்தர் அளவுக்கு ஆக்கிடுவேங்கிற பிளானெல்லாம் இல்லை. எனக்கு அன்றைக்கி நைட்டு என்ன மூடில் இருக்கணும் அது இன்றைக்கி பாட்காஸ்ட்டாக வந்துடும். ஸோ அதனால் அதை போட்டு குழப்பி காத்திரி பாட்டு பாஸ்கரில் சில்லாகிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒன்று. சிஸ்டம் நமக்கு வெளியே இருக்கிற ஒரு சிஸ்டமுக்கு நம்ம வந்து அடங்கி போகணும் அப்படிங்கிறத விட வேறு வழி இல்லை. எல்லாருமே தனித்தனியாக குடும்பம்ன்ற சூழலெல்லாம் தனித்தனியாக இருந்திருந்தால் யாரும் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆனால் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு பேர்டன் வரும்போது தான் நமக்கான அந்த ஒரு ப்ரெஷர் அதிகமாகுது. இறங்கி போயிடலாம், மாற்றிக்கலாம், நம்மளை மாற்றிக்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் இந்த பிடிவாதமாக இருக்கிறது. அப்போது ரொம்ப சின்ன வயசில் பயங்கர பிடிவாதமாக நான் தான் இருக்குங்கிட்டலாம் சொல்லுவேன். அது ஒரு வயசு போனதுக்கப்புறம் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு தோணுண்டா. அது நான்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு டைமில் அவங்களெல்லாம் ரொம்ப பேசிட்டோம்ல, அப்போ நமக்கு தெரியல சின்ன வயசு அப்படின்னு நம்ம எல்லாருமே இடத்துல ஃபீல் பண்ணுவோம். இப்போது எனக்கே இந்த ஒரு 2 வருஷம் ஜேர்னியில் நிறைய அந்த மாதிரி ஆச்சு. நிறைய பசங்க சொல்லுவேன்ப்பா, இது இப்போ உங்களுக்கு புரியாது, கொஞ்சம் நாள் கழித்து புரியும், அது மாதிரிலாம் சொல்லுவேன். நான் நமக்கு சொல்ல அவனும் இல்லைல்ல, அது ஒன்று இருந்துச்சு. இந்த ஒரு டயர்டு எல்லாருக்குமே வரும். நிறைய பேர் விட்டுருவாங்க. ஆனால் நம்ம விடக்கூடாது அப்படிங்கிறது கூட ஒரு ஆம்பிஷன், வில் பவர், அதெல்லாம் தாண்டி நீ எப்படியும் விட்டுருவ அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நமக்கு அந்த ப்ரெஷரை வந்து இந்த சமூகம் தர்றதே. அவன் அசந்துருவான் பாருன்னு, அது எப்படி அசருவோம் அப்படிங்கிறது தான் நம்ம திருப்பி கலாய்க்கிற மோடு தான் அப்படி வாழ்ந்து காட்டுறது. மற்றபடி நான் ஒரு டைமில் வந்து எனக்கு நிறைய நடந்துச்சு, உங்களுக்கே தெரியும், நிறைய நடந்துச்சு எனக்கு. ஒரு 5 வருஷத்தில் நிறைய பேர் மேலே ஒரு பகை, ஒரு கோபம், ஒரு ரிவெஞ்சு, ஒரு வெறி அப்படி இருக்கும். அது கொஞ்ச நாள் இருந்தபோது எனக்கு அடுத்த வேலையே செய்ய முடியல. புத்தர் சொல்லுவார், ஒருத்தவங்க மேலே நீங்கள் பழி வைக்கும் பொழுது அது விஷம் மாதிரி நீங்கள் தான் அதில் முக்கால்வாசி உங்களுக்கு தான் விஷம் ஏறுது, அவனுக்கு கிடையாது, அதில் நீங்களும் சேர்ந்து செத்து போகிறீங்க அப்படிம்பார். ஸோ 2 பக்கமான அம்பு பழி உணர்வுங்கிறது நம்பார். ஸோ நான் வந்து அவங்களெல்லாம் நான் மறந்துட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு 5 வருஷம் அப்படியே வடக்குன்னு அப்படி போச்சு. அதை நான் மறந்துட்டேன். அப்படி ஒருத்தங்க இருந்தாங்கன்னே. அது மறக்கும் பொழுது மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால் போகவே முடியுது. உங்களுக்குமே சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு இடத்துலையோ
அதாவது மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய கோபம், மிகப்பெரிய ஒரு கடுப்பு எல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம். உன்னை வாழ்ந்துக்கா, நீ யாருன்னு உங்ககிட்ட காட்டுறேன்டா அப்படின்னு தயவு செஞ்சு ஒரு முடிவே எடுத்துடாதீங்க. அது உங்களை தான் தின்னும். ஆனால் அவங்களுக்கு அது ரியாக்டே ஆகாது. அப்படி ஆகாதனால தான் அவங்க ஜாலியாகவே இருப்பானுங்க. அது என்றைக்குமே சரி போ, இந்த இடத்துலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், இந்த மொமெண்ட்லேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், ஓகே இப்படி தான் மனிதர்கள், சரி இதுதான் நம்ம அடுத்து இது மாதிரி இல்லாமல் இருக்கிறது. அவனுக்கு பார், அவன் ஈஸியாக, அந்த ரோடு ஈஸியாக இருந்துச்சு, எனக்கு ஏன் இப்படி கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் கணக்கே இல்லை. அவனை போய் கேட்டா என்ன யாருன்னு சொன்னான், நான் அந்த பக்கம் ஒரு பெரிய பைபாஸில் அந்த பெரிய ஸ்பீட் பிரேக்கரை தாண்டி வந்தேன், கீழே விழுந்த, நீ பார்க்கலையா அப்படிம்பா. ஸோ எல்லாருக்கும் ரோடு கடவுள் ஒரே மாதிரி தாறுமாறாக போட்டிருக்கான். இப்போ இந்த மொமெண்ட்டில் அவன் வண்டியில் வேகமாக போகிறான் அப்படிங்கிறதுக்காக அவன் வந்த ரூட்டு வந்து ஈஸின்னு நினச்சிடக்கூடாது. ஸோ அதுவும் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எல்லாத்துக்குமே கடவுள் கஷ்டம் கொடுக்குறான். இப்போ அவன் சந்தோஷமாக இருக்காங்கிறதுக்காக அவன் எப்போதுமே சந்தோஷமாக இருந்தாங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ மறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த வேலையே பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி நடக்கவே இல்லைன்னு மறந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த வேலையை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போது அவங்க காணோம், அப்படி ஒன்று இல்லாதப்போ இப்போ அந்த கோபம் காணோம். ஏன்னா இப்போ நீங்கள் நல்லா ஆகிட்டிங்கன்னா அந்த கோபம் மறைஞ்சிரும். யார் மேலே கோபம் மறந்தாலும் அவங்களும் நம்ம விட்டு மறைஞ்சிருவாங்க, கடுப்பே இல்லை. அதுதான். ஸோ அந்த அண்ணாமலையில் சரத்பாபுவை பார்த்து சபதம் போடுற அண்ணாமலை வந்து அதுவுமே டாக்ஸிக் தான். படத்தில் வேணால் டக்குன்னு பணக்காரனாக ஆறா மாதிரி காட்டிட்டாங்க. ஒருவேளை அண்ணாமலையோட பால் டப்பா விற்காமல் போயிருந்துச்சுன்னா அண்ணாமலை நம்ம யோசிச்சு பாருங்கள். ரொம்ப வருஷமாக ஒரு இடத்த நோக்கி போயிட்டே இருக்கிறோம்ல, இப்போ வந்துடாதா, கிட்ட கதவு கிட்ட வந்துடாதா. அது வந்து ஏன்னா என்னோடய எக்ஸாம்பிள் வச்சு தான் உங்கள் எல்லாருக்கும் நான் பேச முடியும், உங்களுக்கும் அது நடக்கும். ஸோ ஒரு டைமுக்குள்ளே என்ன ஆயிரும்னா, அங்கே கதவே இல்லை நான் திறக்கிறதுக்கு. இன்றைக்கி நான் நல்லா இருந்தேனா, சுற்றி இருக்கவங்க நல்லா வச்சுக்கிட்டேனா, அதுக்காக நம்மளை ஏதாவது அடுக்குமுறை பண்ணாலோ, அதுக்கு எதிராக எதுவும் கேள்வி கேட்காம வாயை மூடிக்கிட்டு நியூட்ரலாக எந்த பக்கமும் இல்லாமல், அரசியல் சார்பு இல்லாமல் ஜாதி வரி பிடிச்சிக்கிட்டு சுற்றலாங்கிறது கணக்கில் இல்லை. அது அடிப்படை உரிமை. அது வேறு. இது வந்து இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு முகமுடியெல்லாம் கழட்டிட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்காரும் பொழுது முகமுடியை கழட்டிட்டு நம்ம காண்டியில் நம்ம சொந்த மூஞ்சை பார்ப்போம்ல, அவனுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் டயர்டா, எதுக்கு இவ்வளோ அரிதாரம் பூசிக்கொள்கிறாய் மனிதா, டயர்டாக இருக்கடான்னு சொல்லிட்டு உட்காருவோம்ல, அவனுக்கு இதை நான் சொல்லிக்கிறேன். அவன் குல் சில். அழுது உடம்புலாம் பயங்கர டயர்டாக, ரொம்ப அந்த ஃபேட்டிக்லாம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப அப்புறம் வேலை மாங்குன்னு நிற்காமல் செய்ய ஆரம்பித்தேன். உடம்பு உடனே நம்ப ஆரம்பிச்சிருச்சு, பரவாயில்லையே டயர்டு இல்லை போலன்னு. அதுவே நம்பிக்குது. நம்ம வேலை கொடுக்க அசந்து உக்காந்தா தான் நீ சோம்பேறின்னு மூளையும் உடம்பு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் க்ளூவை வந்து நான் இந்த மாதம் கண்டுபிடிச்சேன். இப்போ ஒரு ஆர்ட் பண்ணுறேன். இந்த ஆர்ட் வந்து நிறைய பலி கேட்குது. நம்மளோட உயிரை வந்து டெய்லி கொஞ்சம் எடுத்துக்குது. ஆனால் கடைசியில் எது கொண்டு போகுதுன்னா, இதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கோர் பிலீஃப் வந்து உங்கள் மனசில் ஆழமாக ஊனி இருந்தால் மட்டும்தான் அதுக்காக நீங்கள் டிஃபெண்டே பண்ண முடியும். வெறும் பணம் சம்பாதிக்கிறது, வெறும் புகழ், அதாவது அந்த பிலீஃப் இல்லாமல் ஒரு வேலை நீங்கள் செய்யும் பொழுது அது டீவியேட் ஆகிட்டே இருக்கும். எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாம், நீங்கள் செய்கிற எந்த வேலையாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் மனசுக்கு பிடிச்ச வேலையே நீங்கள் போகிறதில்ல. நீங்கள் யோசிச்சது ஒன்றா இருக்கும், செய்கிற வேலை ஒன்றா இருக்கும். என் தங்கச்சி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தது மெடிக்கல் ட்ரை பண்ணிச்சு, கிடைக்கல. இப்போது ப்ரோக்ராமிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்குது. கற்றுக்கிட்டேன், நான் போகிற வேலையிலே கற்றுக்கிட்டேன் அப்படிங்குது. இதாவது பரவாயில்ல. நிறைய பசங்க ஸ்கூலில் ஆர்ட்ஸ்லேயே நல்லா இருப்பாங்க, நல்லா பாடியிருப்பான், நல்லா பியானோ வாச்சிருப்பான், நல்லா அத்லட்டாக இருந்திருப்பான். அதை கெரியரை கொண்டு போகிற அளவுக்கு வீட்டிலையும் விட மாட்டாங்க. கவர்மெண்ட்டும் ஏதோ இப்போ ஃபுட்பாலே பாருங்களேன், உலக நாடு ஃபுல்லாக ஆடுது. நம்ம ஒரு ஜோசியக்காரனை அப்பாயின்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த கணக்கு தான். ஸோ நிறைய பேர் விட்டுட்டு ஏதோ ஒரு வேலையில் தான் உட்காந்துருப்பீங்க. அவங்களுக்கே ஏதோ ஒன்று சொல்லலாம். ஒரு டைம் நீங்கள் ஸ்கூலில் சூப்பராக பாடியிருப்பீங்க, மறந்துருக்கோம். இப்போ ஒரு வேலையில் உட்காந்துருப்பீங்க, கால் சென்டரில் இருப்பீங்க, இல்லை டீச்சராக இருந்திருப்பீங்க.
ஒரு நல்ல பியானோ வாசிக்கிறவன் வேறு ஏதாவது ஒரு மெக்கானிக்காக இருந்திருக்கலாம், டான்ஸ் ஆட ஆசைப்பட்டவன் ஏதாவது ஐடியில் இருந்திருக்கலாம், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்திருக்கலாம். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு திறமை இருந்து அது வெறும் ஸ்கூல் கல்ச்சரோட காலேஜ் கல்ச்சரோட போயிருந்துச்சுன்னா கூட இப்போ கூட ஒன்றும் இல்லை, இருக்கிற வாரத்தில் ஒரு நாள் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி திருப்பி விட்டுட்டிங்கன்னா திருப்பி டான்ஸ் ஆட ஆரம்பிங்க, திருப்பி பாட்டு பாட ஆரம்பிங்க, திருப்பி வாசிக்க ஆரம்பிங்க. ஆனால் எவனுக்காகவும் செய்ய வேணாம், உங்களுக்காக மட்டுமே. இந்த கண்ணாடியில் பார்த்துக்குங்க, டே ஞாபகம் இருக்காடா நீ ஸ்கூலில் ஒரு டைமில் எப்படின்ற தெரியுமாடா, அதை திருப்பி கொண்டு வந்துக்குங்க. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கும், சுற்றி இருக்கிற உலகம் அழகாக இருக்கும். சில்லாக ஜாலியாக அடுத்தடுத்த பாட்காஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கலாட்டாவாக போகலாம். அப்புறம் நம்ம கேட்டன் பண்ண கேமராமேன் ஜெகதீஷோட ரத்த சாட்சி அந்த வெப் சீரிஸ் வந்து ஆகால வந்திருக்கு. திருப்பி இதை பார்த்துட்டு ஆகாலே அடுத்ததான் வந்துருச்சு, அதை பாருங்கள். கேட்டன் கேமராமேன் தான் பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு, பார்த்தேன். ரொம்ப நாள் ஃப்ரெண்ட் எனக்கு ஜெகதீஷ், அவர் அப்படி படிச்சு ரொம்ப வருஷமாக இருக்குது. கேட்டன் கதை தெரியும், எழுதிட்டு இருக்கும் போதே உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். அவரே அதை ஸோ அவர் பண்ணியிருக்காரு. அது ஃப்ரீ டைம் இருந்தால் பாருங்கள். அதில் நடித்த கண்ணரவியும் எல்லாமே ஸ்டார்டிங்கில் அவங்களோட ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்லேருந்தே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ரிஷி அண்ணன் ஏஜ் தான் அந்த டைமில் வந்து அப்படியே வராங்க, அதை கொஞ்சம் பாருங்கள் டைம் இருந்துச்சுன்னா. இது அப்பப்போ வரும், எல்லாருக்குமே வரும். அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே செவுத்தை ஊற்று பார்த்துக்கிட்டே, கண்ணாடியை ஊற்று பார்த்துக்கிட்டே, தாட்டு கூட ஓடாது, எதுவுமே பிரெயினில் ஓடாது. இந்த காதல் சொதப்புது எப்படியில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. என்ன தாண்டா யோசிப்பா, எதுவுமே யோசிக்க மாட்டோம். பசங்க எதுவுமே யோசிக்க மாட்டோம், பசங்கன்னு கூட இல்லை, பொண்ணுங்க எல்லாருக்குமே அது நடக்கும். அப்படியே ஸ்டாரிங் அட் த வால், அவர் கணக்கில் என்னன்னே புரியாமல். அது கூட நல்லது, எதுவும் யோசிக்காமல் நல்லது. எதுவும் யோசிச்சோம்னா தான் முடிஞ்சு போச்சுப்பா. இந்த பழைய ட்ராமா மெமரிலாம் போட்டு அமுக்கிறியா ஜனங்களை. ஜேகே டைம் ஃபேக்குன்றான், பாஸ்ட் இல்லைன்றான், ப்ரெசன்ட் இல்லைன்றான், ஃப்யூச்சர் இல்லைன்றான், மெமரி இல்லைன்றான். எல்லாம் ஓகே, ஜேகே ஜெயகிருஷ்ணமூர்த்தி புரியுது, எல்லாம் ஓகே தான். கஷ்டமாக இருக்கே. அது ஈஸியாக டெய்லி ஒரு 1 hour தியானம் பண்ணுங்கன்னு சொல்கிற ஓஷோவையும் ஜேகே திட்டுது. ஓஷோ சில்லு தான், ஆனால் ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கும்போது ஓஷோ புக்கை படிக்கவே மாட்டேன். விட்டுட்டு அப்படியே எல்லாம் ஓடி போயிடலாமான்னு தோணும், எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூட போயிடலாமான்னு தோணும். அதில் இறந்துட்டார், இல்லை அங்கே தான் கிடந்திருப்பேன். யாரோ ஈஷாவோட வீடியோ ஒன்று ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். கமெண்ட்டில் கூட ஓஷோ ரொம்ப பிடிச்சது, ஏன் அவருக்கு ஈஷா ஜக்கி பிடிக்கல, ஒரு வேளை ஃபேமஸாக இருக்கிற ப்ரெசென்ட்டில் இருக்கிற பார்த்தா அவருக்கு இது பிடிக்காதோ அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை இப்போது அந்த ரிலிஜன்லலாம் தேடுற ஆளுங்களுக்கெல்லாம் இப்போ ஓஷோவெலாம் பார்த்துட்டு நேரில் ஒரு ஆளை பார்த்துட மாட்டோம்னா எனக்கு ஆசை இருக்கும். நான் ஈஷாவோட புக்கெலாம் ஆரம்பத்திலாம் படித்தேன், ஞானத்தின் பிரம்மாண்டம்லாம் புக்கு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் ஆரம்ப டைம்லலாம். ஆனால் மெதுவாக அந்த ஒரு பேச்சிலேயே அந்த ஒரு ஸ்கெட்சு, ஒரு தனியாக ஒரு பிளான் போட்டு ஒரு ரூட்டில் போகிறாருங்கிறது பச்சை தெரிய ஆரம்பிச்சது. இது ஓஷோ கிட்டே இல்லை. ஓஷோ சாவர வரைக்கும் ரெபல், அவன் போராளி, எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டே இருந்தான், சண்டை போட்டான், எங்கேயுமே யாருக்குமே அவன் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஆனால் இவர் அப்படி இல்லை, நமக்கு அது தெரிஞ்சுது, நல்லாவே தெரிஞ்சுது. ஆரம்ப டைமில் காரணம்லாம் சொல்லும். ஒரு ஹீரோயின் வந்து சிவராத்திரியில் ஆடும்போது நிறைய பேருக்கு என்னால் தியானம் சொல்லித்தர முடியுது. ஓகே கரெக்டு, நான் காலில் ஏன் சிலங்க போட்டிருக்கேன், நரம்போட சேருது, தந்திரா எல்லாம் தெளிவாக போன ஜென்மத்தில் இப்படி இருந்தேன், கடைசி அது எல்லாமே நிறைய ஓஷோவோட எல்லா புக்கும் படித்தவனுக்கு தெரியும். ஈஷாவோட புக்கில் எங்கேருந்து பேரா எங்கே இருந்து சுட்டிருக்காங்க அப்படியே வரும் ஓஷோவோடது. கேட்டால் உண்மை வந்து எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்றோம். அப்படி கூட இல்லையா, ஜேகே ஓஷோ ஒரு லைன் கூட ஒரே மாதிரி இருக்காது. வேற ஒரு ரூட்டில் வந்தவங்க வேற ஒரு மாதிரி வந்து உலகத்தை வளர்க்க போகிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அந்த புக்கு கூட வேறு யாரும் நல்லா ரைட்டர் எழுதியிருக்கணும். போக பேச்சில் மாற்றம் தெரியுது. நான் கவர்மெண்ட்டை மாறும்போது ஆள் மாறுறாரு, இந்துத்துவா பற்றி சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்ப டைமில் ஒரு மதத்துக்கு கீழேயே அவர் சொல்கிற தத்துவம்லாம் இருக்காது, ஓஷோவோட பிளான்லேயே இருக்கும். மிஸ்டிசிசம், இன்னர் வேர்ல்டு, தந்திராங்கிறது உலகத்துக்கே அப்படின்னு போச்சு. போக இந்துத்துவா வருது, எங்கள் பெரிய ஆள் ஆகுறாங்க, போகிறாங்க. அப்போது இல்லையே, ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம ஒரு பெரிய தலையை பார்த்துட்டு தானே வந்திருக்கோம் ஓஷோவை, இன்னும் இது அப்புறம் விட்டுட்டேன். சரி, அப்போது ஓஷோவே இதை சொல்லியிருப்பார் ஒரு புக்கில், எனக்கு அப்புறம் வர்றவங்க எல்லாருமே ஃப்ராடாக தான் இருப்பாங்க, ஏன்னா நான் எப்படி இதை பிஸ்னஸாக மாற்றலாங்கிற ஐடியா அவனை சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல. ஏதோ நான் சொல்லியிருப்பேன், உலகம் ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ணேன், என்றைக்கு நான் 10,000 டிக்கெட் போடணும் அன்றைக்கி தான் வந்து என் முடி கண்ணு முடி உட்காந்தான்
ஸோ நான் பணக்காரனோட குருவாக நான் மாறிட்டேன்னா தான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ என் பிளான் உங்களுக்கு தெரியும், ஒரு ஆசிரமம் போட்டு எப்படி ஒரு கொஞ்ச நாளில் இவ்வளோ பேரை கொண்டு வரணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவார். அந்த பிளானில் தான் ஓடுது அப்படிம்பார். ஸோ அதுதான். ஏன்னா நித்யானந்தா மீட்டு கூட நான் போனேன். நித்யானந்தாவோட மீட்டு இங்கே YMCA கூட நடந்துச்சு. அப்போ காலேஜ் முடிச்சு இந்த பைசாகபுரம் எடுத்துகிற டைமில் முடிச்சுட்டு பெரிய புக்கு நான் ஒரு நாள் போனேன் பகவத்கீதை கிளாஸ். போய் முடிச்சுட்டு இவ்வளோ பெரிய புக்கு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா கலாய்க்குது, ஏன் உனக்கு இந்த வேலை? அப்போல்லாம் டோட்டல் டிப்ரெஷன். பைசாகபுரம் படம் வந்துட்டு அது யாரும் வாங்கிக்க மாட்டேன்னு சொன்னது. இப்போ அது படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓடிடலாமான்னு. திடீர்னு பார்த்தா சன் டிவியில் மெகா சீரியல் பார்த்துட்ருக்கேன். ஒரு ஹெட்லைன் சொல்லுது, அடுத்த ஒரு முக்கியமான செய்திகள்னு. கட் பண்ணால் நித்யானந்தா லீக்கடு வீடியோ வருது. ஜட்டியை போட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கான். சிரிக்கிறாங்க அம்மா. அப்படியே கதவி திற காட்டுறட்டம் புக்கை தூக்கி வீசுகிற ரோட்டில். இப்படி ஏமாத்திட்டீங்கன்னா கலாய்க்குது என் குடும்பமே. நாள் போகிறேன், மறுநாள் மாட்டுறான் வீடியோவில். அன்னையோட அது யாரும் சூப்பராக சொல்லியிருப்பாங்க, ஒரு நிஜமான ஒரு ஞானியை நேரில் பார்த்துட முடியாதா அப்படிங்கிற ஆசை தான் இப்படி போய் மாட்டிக்கிறதுக்கான காரணம்னு சொல்லுவாங்க. என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒன்று இருந்துச்சு, நித்யானந்தாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டு இருந்துச்சு, காலேஜ் ஃப்ரெண்டு. ரொம்ப டார்ச்சர் பண்ணி சரி நீங்கள் அம்மாவெல்லாம் கலாய்க்கிறாங்க செவனேன்னு இருமான்னு. அவர் மாட்டினதுக்கப்புறம் அடுத்த மாதமே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடுச்சு. ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. நிறைய ஆளுக்கு தப்பிச்சிருவாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த உண்மையை தேடி போகிறவனுக்கு இப்போ பிரமிழ் ரைட்டருக்கெலாம் அவர் திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் அங்கேயே உட்காந்து கிடப்பார். ஜேகேவோட எல்லா மீட்லேயுமே பிரமிழ் முன்வரிசையில் உட்காந்துருப்பார். யார் ஒரு உண்மையை அறிஞ்சவனை நம்ம பார்த்துட மாட்டோமாங்கிற தேடல் தான் ஆன்மீகத்தில் தேடுற எல்லா மனுஷருக்குமே இருக்கும். ஆனால் பிரமிழுக்கு ஓஷோ பிடிக்காது. பிரமிழ் இன்டலெக்ட் அப்படிங்கிறதுனால ஒரு மைண்டு ரேஷ்னலிஸ்ட், அந்த மைண்டு நம்பி இருக்கிறதுனால நோ மைண்டுக்குள்ளே போகிறதுக்கான பேனிக் இருக்கும். ஸோ அவருக்கு ஜேகே பிடிக்கும், ஓஷோ பிடிக்காது. பிரமிழ் கவிதைகள் உங்களுக்கு பிடிக்கணும், புரியணும். யாருக்கு புரியலைங்கம்மாங்க. புரியலை அப்படின்னா தியானம் பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும். தியானத்தினால் வரக்கூடிய அந்த உள் உணர்வு, அந்த உள் அமைதியை பிரமிழ் மாதிரி வார்த்தையாக மாற்றினா தமிழில் யாருமே இல்லை. மௌனி கிவ்னி லாசரா நகுலம் எல்லாம் எழுதலாம். பிரமிழ் படிக்கும் பொழுது வெறும் வார்த்தையாக அதில் ஒரு அர்த்தம் புரியும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் மௌனத்தோட டிரான்ஸ்லேஷன் தான் அந்த கவிதை. நீங்கள் புரிஞ்சு உக்காந்தீங்கன்னா ஒரு நொடி அந்த மனமற்ற நிலையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பிரமிழ் உங்களுக்கு புரியும். கண்ணில் தண்ணி வரும். அந்த தவிப்பு, அந்த உண்மையை தேடிட முடியாதாங்கிற மூளை கரைஞ்சி கத்தும், ஐயோ வேணான்னு அழிச்சிடாத, நீ அந்த உண்மையை தேடி போயிடாதன்னு மூளை கெஞ்சும். அந்த ஒரு மன அலைச்சல் தான் பிரமிழின் கவிதைகள்லாம். கொஞ்சம் படித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ தான் திருப்பி இன்னும் கொஞ்சம் நாளே வரேன். இப்போ இது குட்டி பாட்காஸ்ட், அவ்வளோ கொஞ்சம் குட்டி பாட்காஸ்ட்டும் வரேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அபோட்டில் கொடுத்துருப்பேன் ஐடி, முடிஞ்சால் காசு அனுப்புங்க. நம்ம எங்கே பணக்காரன் ஆகிட்டேன், 10 வீடியோ போட்டேன், யாரும் அப்போல்லாம் அமௌண்ட் அனுப்புறதில்ல, பிச்சு விடுவேன். சப்போர்ட் வோக்கல் ஒலி. அப்புறம் தேங்க்ஸ். மீதி எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இது உங்கள் விஜய் வரதராஜின் வோக்கல் ஒலி. விஜய் வரதராஜ் வோக்கல் ஒலி. வோக்கல் ஒலி. வோக்கல் ஒலி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வோக்கல் ஒலி. आप है तमिल पीपल कॉलेज नहीं है, विजय वदराज वकील का पॉडकास्ट ये कहना है।